ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோவும் கொடுத்துருக்காங்க. நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் விஜயை நாளைக்கான எபிசோடில் கைது பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம்லாம் முறுத்துவாங்க. ஏன்னா மென்டல் குரூப்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி செஞ்சு டக்குன்னு கதையை முடிக்க மாட்டாங்க. நமக்கு நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ காவேரி அங்கேயும் போய் பேசி பார்த்துட்டு வந்துட்டாங்க. இங்கே வெண்ணிலா கிட்ட பேசுகிறது வீடியோவாகவும் எடுத்து காட்டின மாதிரி காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் நாளைக்கான எபிசோடில் இதெல்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜய் சம்மந்தமாக இருக்க விஷயம் எல்லாத்தையும் அங்கே ப்ரூஃப்லாம் காட்டினதுக்கப்புறம் விஜய் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் வெளியில் வராரு. வெளியில் பார்த்தா ராதா நிற்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அதாவது அவங்க சித்தி நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதனால் காவேரி இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் போய் காட்டி அதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு வேளை சொல்லிடுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் பார்த்தா ராதா நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்களோ, அதனால தான் விஜயை விடுதலை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா இன்றைக்கான ப்ரோமோ 30ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ஃபுல்லுமே இதை வச்சு ஓட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எது எப்படியோ நம்ம விஜய் நல்லபடியாக வெளியில் வந்துட்டார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இழுத்துட்டு போய் எல்லா சீரியல் மாதிரி கதையை போர் அடிக்காமல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க கோர்ட்டு கேஸ்லாம் கொண்டு போகாமல் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இதை முடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இவங்க வச்சுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை யாருக்கிட்டையுமே வெளியில் சொல்லாமல் தானே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்து அந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வந்துருவாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நான் காவேரி கூட்டிகிட்டு ஊருக்கு போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்த்த மாதிரி ஒருவேளை காவேரியை கூட்டிகிட்டு மறுபடியும் கொடைக்கானல் கொண்டு போயிடுவாங்களோ, அதனால் அடுத்த ஸ்டோரியெல்லாம் கொடைக்கானல் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இங்கே இருந்தால் பார்த்தா கங்காவுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்களாம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் காவேரியோட அம்மா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால் கதை அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. எது எப்படியோ நம்ம விஜயை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் மென்டல் குரூப் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்த இதனால் இப்போ வெண்ணிலாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவங்க மாமா நம்பிராஜனாக இருக்கட்டும், அவங்கள விஜய் என்ன பண்ண போகிறாரு, மன்னிச்சு விட்டுருவாரா இல்லை வேறு ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி புரியல. ஏன்னா தாத்தா என்ன சொன்னார்னா, இதுக்கு பின்னாடி நீங்களாம் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, என் பேரன் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களை யாரும் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் மிரட்டி இருந்தார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.